அனைவருக்கும் வணக்கம். தினேஷ்க்கு எப்போ பார்த்தாலும் விசித்ராமா பற்றி பொய்யை பரப்புறதே ஒரு பொழப்பா இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு பொய்யை பரப்பியிருக்காரு. இந்த மாதிரி விசித்ராமா வந்து கப்பை ஜெயிச்சுட்டு அவங்க கொச்சினுக்கு போனால் கூட, கப்பை ஜெயிச்சுட்டு கொச்சினுக்கு போனால் கூட அவங்க வந்து என்கிட்ட இருக்க ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்மாவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து கப்பை ஜெயிச்சு அந்த மூடுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பட்டமாக ஒரு பொய் சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து விசித்ராமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து கப்பை ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி உங்கள்கிட்ட இருக்க ப்ராப்ளத்தை வந்து நான் ரிசால்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து அப்படியே மாற்றி அவங்க வந்து கப்பை ஜெயிச்சுட்டு கொச்சினுக்கு போயிட்டாங்களா, எப்படி பர்சனல் அட்டாக் வருதா இதில், கப்பை ஜெயிச்சுட்டு கொச்சினுக்கு போயிட்டா கூட அவங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்க ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணல அப்படின்னா இவர் இப்படி அமைக்கிற கப்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூடுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறார். ஆனால் விசித்ராமா அப்படி சொல்லவே இல்லையா, கப்பு ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்கள்கிட்ட இருக்க ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஆள் பார்த்தீங்களா அப்படியே மாற்றி எப்படி ஒரு பொய்யை விட்டுறான்னு. இதே மாதிரி பல பொய்கள். இந்த ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமாட்ட வந்து காலில் விழுந்தாரு, எனக்கு வந்து விட்டு கொடுங்க ஸ்டே கொடுங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மாற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணால் அவங்க அப்படி ஆயிடுவாங்க, அதனால் நான் இப்படி பேசினேன் அப்படி பேசினேன், அவங்க என்கிட்ட கெஞ்சினாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு கேவலம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு இந்த பூமர் தினேஷ், மானகண்ட தினேஷ். இந்த மானகண்ட தினேஷுடைய வாழ்க்கையில் பர்சனலை பற்றி பேசிட்டாங்களாம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. உடனே இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா அது பார்க்குற ஆடியன்ஸ் தெரியும்ல, ஒருத்தனை பர்சனல் லைஃப் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நீ பேசுறியா கொச்சின் எதுக்கு சொல்கிற, கொச்சின் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமாவோட பர்சனல் சொல்லி எப்படி நீ சொல்கிறீல, அதுதான் எல்லாமே வந்து பார்த்தா பர்சனலாக தான் பேச வேண்டியதாக இருக்கும். இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.